Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிணத்துக்கடவு தொகுதியில் வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி மற்றும் 2000 ரூபாய் பணம் வழங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்பொழுது கிணத்துக்கடவு பகுதியில் தங்க மூக்குத்தியும் 2000 ரூபாய் பணம் வாக்காளர்களுக்கு வழங்குவதாக ஒரு செய்தியானதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருவதையும் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள், தேர்தல் ஆணையம் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம். கோவையை பொறுத்தளவில் அதிமுகவின் கோட்டை என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. ஆதலால் வேற எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் இல்லாத வகையில் திமுக சார்பில் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு அனைத்து தொகுதிகளிலுமே அதிகப்படியான பணப்பட்டுவாடா நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தற்சமயம் அமலமாகி வருகிறது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடக்கூடிய கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 5000 முதல் 7000 வரை வாக்குக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுக சார்பில் பணப்பட்டுவாடா அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுகிறது. இந்த வகையில் தற்சமயம் கிணத்துக்கடவு தொகுதியில் வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி மற்றும் பணம் வழங்கிய வீடியோ தற்சமயம் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுக சார்பில் தாமோதரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுக சார்பில் சபரி கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திமுக நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி மற்றும் 2000 ரூபாய் பணம் வழங்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கோவை குறிச்சி பகுதியில் சிலர் வாக்காளர்களுக்கு தங்க மூக்குத்தி வழங்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் அவர்களுடைய சின்னம் மற்றும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பேம்ப்லெட் எல்லாமே அடங்கிய அந்த பேம்ப்லெட்டுக்குள்ள மூக்குத்தியும் பணத்தையும் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை தற்சமயம் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வாங்கிய ஒரு சிலர் அதனை பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ தற்சமயம் வைரல் ஆகிட்டு வருகிறது. தேர்தலை முன்னிட்டு வாக்குகளை கவரும் நோக்கில் இது போன்ற விநியோகம் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தொடர்ந்து அதிமுக தரப்பில் புகார்கள் கொடுக்கப்பட்டாலும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது. கோவை மாவட்டத்தை ஏற்கனவே சொன்னது போல அதிமுக கோட்டையாக இருக்கிற கோவை மாவட்டத்தில் தற்சமயம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதால் இந்த மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் எப்படியாவது வென்றுவிட வேண்டும், திமுகவுக்கு ஏதுவாக வாக்காளர்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்ற நோக்கில் வேற எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் இல்லாத வகையில் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து தொகுதிகளுமே பணப்பட்டுவாடா சென்று கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனை அளிக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் பறக்கும் படையினர் இத்தனை நாட்களாக பணத்தை அங்கு பிடித்தோம் இங்கு பிடித்தோம் என எண்ணற்ற கணக்குகள் வருகின்றன. ஆனால் தற்சமயம் பணப்பட்டுவாடா செய்யப்படும் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. பணத்தை தவிர வெவ்வேறு நகை கடைகளுக்கு கொண்டு சென்ற நகைகளாம் பிடித்து கொண்டு வந்து அதுக்கு ஆவணங்களை வாங்கி கொண்டு ரிலீஸ் பண்ண தேர்தல் பறக்கும் படையினர் தற்சமயம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் மூக்குத்தி கொடுக்கும் அளவுக்கு கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு திமுக வேலை பார்க்கறாங்க. ஆனா அதை யாருமே இது வரைக்கும் பறிமுதல் செய்யலைங்கிறதா மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.